Wishing you all a very happy Menstrual Hygiene Day, May 28th. It's very important to have a menstrual hygiene awareness to each and every woman, because on an average, every woman have 450 periods over her lifetime, which is equal to 3,500 days, almost 10 years spent in menstruating. And she is using more than 10,000 products during her periods. Of course, it varies from each woman, but the blood loss is around 3 to 5 tablespoons of blood, or around 50 to 75 ml of blood for each woman. It varies with each woman. The three messages which we have to know about menstrual hygiene. என்னுடைய ஃபேவரட் டாபிக் மாதவிடாய் சுகாதாரத்துல கிரேட்னஸ் ஆஃப் உமன் அங்கதான் வருது. ஏன்னா பீரியட்ஸ்ன்னு வந்துட்டாலே ஐயோ பீரியட்ஸ் வந்து போச்சே அப்படிங்கிறோம். பெண்ணின் பெருமை எப்படி இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ல நம்ம அவேர்னஸ் வந்தா எப்படி நம்ம பெண்ணின் பெருமை அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பெண்ணா பிறந்துட்டனே அப்படின்னு ஒரு நிமிஷம் சில பெண்கள் கவலைப்படுறாங்க. பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாம, அதை எப்படி மேனேஜ் பண்ண தெரியாம கவலைப்படுறாங்க. சோ அதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், உடல் அம்சத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ், ஐயோ பீரியட்ஸ் வந்துச்சேன்னு சொல்ற பத்தி, ஏன் பீரியட்ஸ் வருது? ஏன்னா ஒரு பெண் தாய் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஒரு உயிரை சிருஷ்டிக்க கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ பெருமையா ஏத்துக்கிறது எப்படி, எமோஷனலா உணர்ச்சி அம்சத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றத பத்தி நாம பார்க்க போறோம். இப்ப மென்ஸ்ட்ரேஷன்னா, should we talk about periods? மென்ஸ்ட்ரேஷன்னால ஐயோ இவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, பீரியட்ஸ் பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பீரியட்ஸ் பத்தி பேசக்கூடாதுன்னா அப்ப எப்படி நமக்கு இந்த நாலேஜ் வரும்? நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்ற போது இங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்மளுடைய ஹையர் பிட்யூட்டரி கிளாண்ட்லயும் நடக்குது, ஓவரிஸ்லயும் நடக்குது, யூட்ரஸ் லைனிங்லயும் நடக்குது. சோ இப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அப்பதான் நம்ம ஓவரிஸ்ல ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்குது. ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடந்து மாசத்துல ஒரு வாட்டி ஓவிலேஷன் வருது. சோ கடவுளுடைய சிருஷ்டிய பாருங்க, மாசத்துல ஒரு ஓவம் தான் வெளியில வரும். இந்த அம்மாக்கு வயித்துல அந்த ஓவரிஸ் அந்த அம்மா பிரெக்னெண்டா அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே இந்த ஓவரிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்பதான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஓவிலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஹார்மோன் அந்த கரெக்டான டைம்க்கு அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் கரெக்டான ஹார்மோன்ஸ் அனுப்பிச்சு விடும் போது இந்த ஓவரிஸ் ப்ரொடியூஸ் ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதுக்கு கரெக்டான ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும், இவ்வளவுதான் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். சடனா ஒரு எல்ஹெச் சர்ஜ் வரும்போது ஓவம் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் ஆன ஓவம் டியூப் வழியா வந்துட்டு இருக்கும் போது ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா, ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அது சைகோட் ஆகுது இல்லைங்களா, அது குழந்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இது யூட்ரஸ்ல எம்பெட் ஆகும்போதுதான் பிரெக்னன்சி growth ஆகுது. சோ அந்த மாதிரி ஸ்பெர்ம் ஓவம் ஃபியூஸ் ஆகாம அந்த ஓவம் மட்டும் வந்துச்சுன்னா அது யூட்ரஸ் லைனிங் அது அப்படியே பீரியட்ஸா வெளியில வந்துடுது. எவ்ரி மந்த் இந்த மாதிரி தான் வருது. பிரெக்னென்ட் ஆன பிறகு பீரியட்ஸ் நிக்குது, அந்த பிரெக்னன்சி முடிஞ்சதும் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இதுக்கு எல்லாமே காரணம் ஹார்மோன்ஸ். சோ அந்த ஹார்மோன்ஸ் நம்ம ரெகுலரா வச்சுக்கணும். இன்றைய காலகட்டத்துல ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறிச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிச்சு, இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸும் நிறைய ஆயிருக்கு. சோ இதுல பீரியட்ஸ்னால நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு. டியூரிங் பீரியட்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப இம்பியூரு, அவங்க யாரையும் டச் பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த ஃபுட் டச் பண்ணக்கூடாது, அந்த ஃபுட் டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சோ இதெல்லாம் மித்ஸ் தான். நம்ம பீரியட்ஸ் டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல கரெக்டான மெட்டீரியல்ஸ் இருக்கிற அந்த பிளட் கரெக்டா கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றதுக்கு. சோ அப்ப அது
கால்ல எல்லாம் ஊத்தும், வெளியில எல்லாம் பிளட் ஸ்டெயின் ஆகும். அதனால அவங்க ஒரு இடத்துல உட்கார சொல்லி சொன்னாங்க. இப்பதான் நமக்கு வந்து பேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெகுலரா எல்லா இடத்துக்கும் போல வரலாம். பட் டெம்பிள்ல வந்து எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டைம்ல அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் இந்த யோகா எக்ஸசைஸ், யோகா எல்லாம் கொஞ்சம் அந்த டைம்ல அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே டைம்ல பீரியட்ஸ்னா கரெக்டா ஒரு மாசத்துல ஆகணும்னு இல்லை. சிலருக்கு வந்து 28 டேஸ்ல ஆகும், சிலருக்கு வந்து 40 டேஸ் ஆகும், 45 டேஸ் ஆகும். உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சைக்கிள் எப்படியோ அதுக்கு அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ இந்த டைம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அப்படின்னா ஜிம் இன்ஸ்ட்ரக்டர், ஸ்விம்மிங் பூல்ல கோச்சு, இவங்கெல்லாம் எப்படி மாசம் மாசம் 5 நாள் எல்லாம் லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் போது அவங்க அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப டயர்டா இருக்கு, எக்ஸாஸ்டா இருக்குன்னா அதை வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா அந்த காலத்துல நிறைய வீடு நிறைய ஜனங்க இருந்தாங்க. ஒருத்தருடைய புரிதலும் ஒரு மாதிரி. இப்ப வந்து கூகுள்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அப்பவும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இப்ப வந்து இருக்கிறது ஒரு குழந்தை 2 குழந்தைங்கும் போது நம்ம வந்து நல்ல கரெக்டா நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல நாலேஜை வந்து நாம வந்து கத்து கொடுக்கலாம். பீரியட்ஸ் டைம்ல ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப காமனா இருக்கு. இது நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் வந்து சிலருக்கு பேக் பெயின் வருது, வயிறு வலி வருது, டயரியா, கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கு, ஹெட்ஏக் இருக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, மசில் ஏக்ஸ், ப்ளோட்டிங், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், டெண்டர் பிரஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம் நம்மளால தாங்கவே முடியலங்கும் போது நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோம்மேட் தெரப்பிலேயே வந்து நம்ம வந்து அது சரி பண்ணலாம். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல நல்ல தூங்கி எழுந்திருங்க. டெய்லி ஒரு 6 to 8 hours நல்ல தூங்கணும். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வரி பண்ணிக்காதீங்க. டெஃபினட்டா குளிங்க, காலையில ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா. ஏன்னா இது வந்து நம்மளுக்கே ஒரு ஹைஜீனிக்கா ஒரு ஃபீலிங் இருக்கும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீனாலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கட்டும். ரொம்ப பேக் பெயின், வயிறு வலின்னா ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் போர் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லா போர் பண்ணணும்ன்றத சொல்றோம். அதை கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. உங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கேலண்டர்ல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருது அப்படின்றது. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டியூரிங் பீரியட்ஸ் அண்ட் ஆல்சோ டியூரிங் நான் பீரியட்ஸ் டைம். ஸோ வாட்ச் வாட் யூ ஈட். நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றத வாட்ச் பண்ணுங்க. ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஜங்க் ஃபுட், இப்பெல்லாம் இந்த சிப்ஸ், பெப்சி, ஃபிங்கர் சிப்ஸ், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட், சுகர், ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, ஒபேசிட்டி வருது. இதெல்லாம் சைக்கிள். அப்போ பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது, இந்த மாதிரி சைக்கிள்ஸ் ஆகுது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க, டெண்டர் கோகனட் அந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டா சாப்பிடுங்க. அன்நேச்சுரல் ஃபுட் எதுவா இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. கெஃபீன்ஸும் வந்து காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறதையும் வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். சில யோகாஸ் இருக்கு. அது வந்து பாலாசனா, விட்டிலாசனா, விபரீத கரணி, சேத்து பந்தாசனா, பந்த கோணாசனா, சப்தபந்த கோணாசனா, இந்த மாதிரி சில ஆசனாஸ் எல்லாம் செய்யும் போது அந்த பீரியட்ஸ் ரெகுலரைசேஷன் வருது. பட் பீரியட்ஸ் டைம்ல அந்த 3 days 5 days நீங்க வந்து ஆசனாஸ் எல்லாம் செய்ய தேவையில்ல. மீதி டைம்ல இது செய்யும் போது உங்களுடைய யூட்ரஸ், ஓவரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ உங்களுக்கு தான் ஹெல்த்தியா இருக்கு. ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டிப்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் அந்த பிளட் ஃப்ளோக்கு வந்து கரெக்டான கலெக்ஷன் மெட்டீரியல் நமக்கு இருக்கணும். சானிட்டரி பேட் யூஸ் பண்றோமா, மென்ஸ்ட்ரல் கப்பா, டேம்பூனா, அது வந்து கரெக்டா ஹைஜீனிக்கா நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். வெஜினல் ஏரியாவை எப்பவும் கிளீனா வச்சுக்கோங்க. எப்போ யூரின் போனாலும் வாஷ் பண்ணி அந்த ஏரியாவை ட்ரையா வச்சுக்கோங்க. காட்டன் பேண்டீஸ் போடுங்க. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ணுங்க. அந்த சானிட்டரி பேடு, டேம்பூன் இதெல்லாம் கரெக்டான டைம்க்கு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அது மறந்துட்டா, டேம்பூன் மறந்துட்டு அது உள்ளே இருந்தா அது வந்து டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரும். பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா 6 to 8 hours வந்து மாத்திக்கங்க.
டெஃபினட்டா ஷவர் எடுத்துக்கோங்க, நல்லது. அப்புறம் ரேஷஸ் எல்லாம் வராம பாத்துக்கோங்க, பேட் ரேஷஸ் எல்லாம் வராம பாத்துக்கோங்க. சில மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் இருக்கும், நிறைய பெயின் இருந்தா கண்டிப்பா டாக்டர் பாருங்க. ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம் வந்து இந்த மாதிரி நார்மல் தெரப்பியில சரி வரலைன்னா டாக்டர் பாருங்க. ஹெவி ஃப்ளோ இருந்துச்சு, ப்ரொலாங் பீரியட்ஸ், எக்ஸசிவ் ப்ளீடிங், லென்த் லாங்கா இருக்குனாலும் டாக்டரை போய் பாருங்க. அப்போ நீங்க பிம்பிள்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த நார்மல் ஹேபிட்ஸ்ல சரியாகும், பட் நிறைய இருந்துச்சுன்னா டாக்டர் பாருங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒபெசிட்டி, பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, டயபிட்டிஸ் இதெல்லாமே இன்டர்லிங்க்டு. அதனாலதான் நம்ம வந்து கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இந்த காஃபி, டீ, ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணாக்கா அது ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்த பீரியட்ஸ்க்கும் கல்யாணத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துச்சுனாலே அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆக ரெடியா இருக்குன்னு அர்த்தம், ஓவுலேஷன் அங்க நடக்குது. ஸோ இப்போ வந்து இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் கேர்ள்ஸ் 18 இயர்ஸ்லயும் பாய்ஸ் 21 இயர்ஸ்லயும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கு. பட் ஆனா நிறைய ரீசன் இருக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு. ஸோ மேக்சிமம் 25, 28க்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு 30க்குள்ள 2 குழந்தைங்க பெற்றுக்கிட்டா நல்லதுன்றதுதான் என்னோட வியூ. அது வந்து ஹைஜீனிக்காவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும், உங்களுக்கும் வந்து கன்வீனியன்ட். பசங்க சொல்றாங்க, ரொம்ப ரீசன் சொல்றாங்க லேட் மேரேஜ்க்கு. டாக்டர் நான் வந்து ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டா இருக்கணும், கெரியர்ல நான் வந்து அச்சீவ் பண்ணணும், எஜுகேஷன் நிறைய படிச்சு நிறைய வரணும், ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கணும், எனக்கு கரெக்டான ரைட் பார்ட்னர் கிடைக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு பண்ணிக்கிறேன், நிறைய டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணிட்டு தான் பண்ணிக்குவேன், இல்ல ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கும், இல்ல வீட்லயே வந்து அவங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, டைவோர்ஸ் பண்ணிடுவேன் த்ரெட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி என்ன யூஸ்ங்கிறாங்க. ஆக்சுவலா ஃபேமிலி இஸ் sacred. Family, marriage, parenthood is all regarded as sacred by all the religions. So வந்து நம்ம லைஃப்ல வந்து எதிர்பார்த்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான வாய்ப்பு இது மேரேஜ். ஸோ குழந்தை பெத்துக்கும் போது அப்பா அம்மா கூட வளரும் போது தான் அந்த குழந்தைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கான்செப்ட்ஸே இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல மாறிக்கிட்டு இருக்கு. பட் இதை வந்து நாம தான் வந்து எடுத்து கொண்டு வரணும். ஏன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அடோலசன்ட் சில்ட்ரன் ஆகட்டும், சில்ட்ரன் ஆகட்டும், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ஒபெசிட்டி, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. இந்த யங் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து இந்த யங் ஏஜ்லயே கொண்டு வந்தாக்க கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஹெல்த்தி ஆகுற சான்ஸ் உண்டு. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கூட செடென்டரி லைஃப் ஸ்டைலும் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணாலே அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் unhealthy eating habits and sedentary lifestyle. To prevent lifestyle diseases among school children and to promote a healthy lifestyle among school children is our goal. Lifestyle preferences are inculcated in childhood and once established persist into adulthood. We aim to promote a healthy lifestyle among students and hence prevent